அது ராமவரம் அப்படிங்கிற அழகான கிராமம். ஊரை சுத்தி பச்சை பசேல்னு வயல், நடுவுல அழகா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆறு. ஊரோட எல்லையில காட்டை ஒட்டி இருக்கிற 5 ஏக்கர் பூமிக்கு சொந்தக்காரங்க பார்வதி அம்மா. அந்த 5 ஏக்கர் பூமியை ஒட்டி இருக்கிற 100 ஏக்கர் பூமிக்கு சொந்தக்காரரு பூபதி ஐயா. அன்னைக்கு காலையில 8 மணி. சூரியன் அப்பதான் வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். பார்வதி அம்மா அவங்க 5 ஏக்கர்ல போட்டிருக்கிற மிளகா செடிக்கு நடுவுல இருக்கிற களச்செடியை புடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 5 ஏக்கர் வயல் பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற பூபதியோட 100 ஏக்கர் வயல் மட்டும் ஏதோ தவிக்கிற மாதிரி இருந்துச்சு. தண்ணி நிறைய இருந்தாலும் நல்ல உரம் போட்டாலும் அங்க விளைச்சல் மட்டும் சரியா வர்றதே இல்ல. ஆனா பார்வதி அம்மாவோட 5 ஏக்கர் பூமியில விளைஞ்ச விளைச்சல் மட்டும் நல்லா விளைஞ்சு காத்துல அசைஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. பூபதியும் கிருஷ்ணாவும் வரப்புல நின்னு அந்த வயலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பூபதியோட கண்ணுல பொறாம தெளிவா தெரிஞ்சுது. டே கிருஷ்ணா, பாத்தியா இந்த வயலை? என்னோட 100 ஏக்கர் வயல்ல விளையாத விளைச்சல் இந்த கிழவியோட 5 ஏக்கர் வயல்ல விளையுது. விளைச்சல் பச்சை பசேல்னு பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாரு. நான் பயன்படுத்தாத உரமும் இல்லை, விதையும் இல்லை. ஆனா என்னோட பூமி வறண்டு தான் கிடக்குது. ஆனா இது பூந்தோட்டம் மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா. ஆனா இப்ப உங்க கண்ணு பட்டதுக்கு அப்புறம் இந்த பூமி எப்படி பச்சை பசேல்னு இருக்கும்? ஆனா ஒண்ணுங்க ஐயா, ஊர் ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, பார்வதி அம்மாவோட மனசு சுத்தம், அவங்க கை வைக்கிற இடம்லாம் தங்கம்தான்னு. அது உண்மைதான் போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இந்த பூமியோட சத்து அப்படி. இந்த பூமிக்கு வாஸ்து சரியா இருக்கு. என்னோட வயலுக்கு நடுவில் ஒரு மச்சம் மாதிரி இருக்கு. என்னோட 100 ஏக்கர் சாம்ராஜ்யத்துக்கு குறுக்குல இருக்கு. இந்த பூமி மட்டும் எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் மொத்த நிலமும் எனக்கு தான் சொந்தமாயிருக்கும். எப்படியாவது இந்த இடத்த சொந்தமாக்கிக்கிறேன். ஆனால் எப்படிங்க ஐயா? விலை கொடுத்து வாங்கலான்னு பார்த்தா கிழவி விற்காது. இது எங்கள் தாத்தா சொத்து, எனக்கு தான் சொந்தம்னு சொல்லும். ஏற்கனவே ஒரு தடவை நான் விலை பேசினப்போ கரண்டி எடுத்துக்கிட்டு என்னை துரத்துக்கிட்டு வந்துச்சு. பணம் வேணும்னா கடனாக கொடுக்குறேன், ஆனால் இடத்தெல்லாம் விற்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவு திமிரு அந்த கிழவிக்கு. கரண்டியை பிடிச்சதுக்கு ஏதோ கதையை எடுத்துக்கிட்டு துரத்துன மாதிரி எதுக்குடா பயந்த? பைத்தியமா உனக்கு? இந்த விஷயத்துல நியாயம் தர்மம் எல்லாம் பார்க்கக்கூடாது. நேரா எதிர்த்து பேச வேண்டியது தான். மிரட்டலாம். இந்த ஊர்ல என்னை எதிர்க்கிற தைரியம் யாருக்கு தான் இருக்கு? அந்த கணக்கு புள்ளைய வர சொல்லு. இந்த வயலோட பத்திரத்தை எடுக்க சொல்லு. இது எங்க தாத்தாவோட வயலு. கிழவியோட தாத்தா குத்தகைக்கு வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு பத்திரத்துல இருக்கட்டும். காகிதம் பேசும்போது ஊர் ஜனங்க வாய முடிப்பாங்க. இது நல்ல யோசனைங்க ஐயா. கணக்கு புள்ள நம்ம ஆளு தானே. பொய் பத்திரத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டலாம். அந்த கிழவியோட கொட்டத்தை அடக்கி இந்த இடத்த நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு நாற்காலியில பூபதி பந்தாவா உட்காந்துக்கிட்டு இருந்தான். பக்கத்துல கணக்கு புள்ள பழைய பத்திரங்களை கையில வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே உட்காந்துருந்தாரு. இவங்க எல்லாருக்கும் நடுவுல பார்வதி அம்மா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல ஒரு குழப்பமோ ஒரு சலனமோ கொஞ்சம் கூட பயமோ எதுவுமே இருக்கல. ஊர் பெரிய மனுஷங்க, ஊர் பஞ்சாயத்துக்கு என் வணக்கம். இன்னைக்கு நாம ஏன் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம் அப்படின்னா, நியாயம் தர்மத்தை பத்தி பேசுறதுக்காக. நம்ம கணக்கு புள்ள பழைய நிலப்பத்திரங்களை எடுத்து பார்க்கும்போது நேத்து ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. என்னங்க ஐயா அந்த உண்மை? இன்னைய வரைக்கும் பார்வதி அம்மா விவசாயம் பண்றாங்களே அந்த வயல் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்க வம்சத்துக்கு தான் சொந்தமா. எங்க தாத்தா இவங்க தாத்தாவான ராமையாவுக்கு குத்தகைக்கு மட்டும்தான் அந்த இடத்த கொடுத்துருக்காரு. அதுக்கு சம்மந்தப்பட்ட பத்திரம் எங்க கிட்ட இருக்கு. கணக்கு புள்ள அதை படிச்சு காட்டுங்க. ஆமா ஆமா, அந்த பத்திரத்துல அப்படிதான் எழுதி வச்சிருக்கு. அந்த வயல்ல விவசாயம் செய்யற உரிமை ராமையாவுக்கு இருக்கு. ஆனா அந்த வயலுக்கு சொந்தக்காரங்க ஜமீன்தார் வம்சமான இவங்க தான். என்னங்கய்யா இவ்வளவு பெரிய வார்த்தைய சொல்லிட்டீங்க? அந்த வயல் எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க குடும்பமே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வயல். அது உங்களுக்கு தெரியாதா? என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி அந்த மண்ணுல விளைச்சல விளைய வைக்கிற. இப்ப திடீர்னு அது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னா அது நியாயமா? எங்க ஐயா பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா?
அவரையே எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளோ திமிரு? அதான் பத்திரம் இருக்குல்ல, பத்திரம் பொய் சொல்லாது. ஒழுங்கு மரியாதையா இடத்த நீயே கொடுத்துடு. இல்ல வலுக்கட்டாயமா புடுங்கினா உனக்கு தான் மரியாதை இருக்காது. பார்வதி அம்மா கண்ணுல கண்ணீர் வர மாதிரி நடிச்சுக்கிட்டே ஆகாயத்தை பார்த்து, ஐயோ கடவுளே, இது என்ன அநியாயம்! கேட்க ஆள் இல்லாதவ அப்படின்னு சொல்லி யாரு வேணுனாலும் என்ன அடிக்கலாமா? அந்த வயல் இல்லைனா நான் நடுத்தெருவுல தானே நிக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் கவலையப்பட்டுட்டு அதுக்கப்புறமா, சரிங்க ஐயா, நீங்க பெரிய மனுஷன், பணம் இருக்கிறவரு, உங்ககிட்ட மோதி நான் ஜெயிச்சு ஒன்னும் பண்ண போறது கிடையாது. அந்த வயலை நீங்களே எடுத்துக்கோங்க, எல்லாம் என் தலையெழுத்துன்னு நான் அமைதியாயிடுறேன். அதை கேட்டு ஊஜனுங்க எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. பாவம் பார்வதி அம்மா, இந்த பூபதிக்கு எல்லாருடைய வயலையும் பொடுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே, ஆனா இந்த அம்மா ரொம்ப சுலபமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்களே, அது ஏன் அப்படின்னு யோசிச்சாங்க. இன்னொரு பக்கம் பூபதி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியில மட்டும் கம்பீரமா, நல்லது பார்வதி அம்மா, புத்திசாலித்தனமான முடிவெடுத்திருக்க. அந்த இடத்த இன்னைக்கே நீ காலி பண்ணு. நாளையிலிருந்து என்னோட ஆளுங்க தான் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. சரிங்க ஐயா. ஆனா ஐயா, போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரிக்கையை உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன, பணம் வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? வயல உங்களுக்கு தான் சொந்தம், அதை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துடுறேன். ஆனா அந்த வயல்ல ஒரு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியம் என்னோடவே அழிஞ்சிடக்கூடாது இல்லையா? ரகசியமா? என்னது அது? எங்க தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அம்மாடி, நம்ம வயல்ல ரொம்பவும் ஆழத்துல ஒரு தங்க பூசணிக்காய் இருக்கு, அது உனக்கு தான் சொந்தம், எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. தங்க பூசணிக்காவா? அப்படின்னா பூசணிக்காய் உருவத்துல இருக்கிற தங்கமா? ஆமா கிருஷ்ணா, அது சாதாரண பூசணிக்காய் இல்ல. அந்த காலத்துல ஒரு கட்டத்துல மகாராஜாவோட உயிரை எங்க தாத்தா காப்பாத்தினாராமா. அதுக்கு சந்தோஷப்பட்ட அந்த மகாராஜா 10 கிலோ தங்கத்தால செய்யப்பட்ட பூசணிக்காய எங்க தாத்தாவுக்கு பரிசா கொடுத்தாராமா. எங்க தாத்தா பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த தங்க பூசணிக்காய் யார் கண்ணிலையும் படாம அதை புதைச்சி வச்சாராமா. கஷ்டம் வரும்போது அதை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கோமா அப்படின்னு சொன்னாரு. 10 கிலோ தங்கமா? உண்மையாவா? அதை ஏன் இத்தனை நாளா எடுக்கல? பைத்தியமா உனக்கு? அது என்னோட கெட்ட நேரங்க ஐயா. அது ரொம்ப ஆழத்துல இருக்கு. குறைஞ்சபட்சம் 5 to 10 அடி ஆழத்துல இருக்கு. எனக்கோ வயசாயிடுச்சு. அவ்வளோ பெரிய பள்ளத்தை என்னால தோண்டவும் முடியாது. யாருக்கிட்டையாவது சொன்னா என்னை ஏமாத்தி அந்த தங்க பூசணிக்காயை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வரல. இப்ப எப்படியும் வயல் உங்களுக்கு சொந்தங்கிறீங்க, நீங்க உங்க வயலை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. ஆனா எங்க தாத்தா எனக்காக ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த தங்க பூசணிக்காயை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க. அது ஒண்ணு போதுங்க. என் கடைசி வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழ்ந்துப்பேன். அப்படியே காசி ராமேஸ்வரம் போய் புண்ணியத்தை சேர்த்துப்பேன். அதை கேட்டு பூபதி மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அட பைத்தியக்கார கழவிய, பூமி எனக்கு சொந்தம்னா அதில் கிடைக்கிற புதையிலும் எனக்கு தானே சொந்தம். 10 கிலோ தங்கம், அடடா, கேட்கும்போதே காதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ தங்கம் என்ன விலை விற்கிது தெரியுமா? அந்த வயலோட விலையை விட பூசணிக்காய் விலை தான் அதிகம். இந்த வாய்ப்பை விடக்கூடாது. பூபதி உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் வெளியில ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி, ஐயோ பார்வதி அம்மா, நீங்க கேட்டா தர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? தரேன். அந்த பூசணிக்காயை உங்களுக்கே கொடுக்கறேன். நானும் மனுஷன் தானே, எனக்கும் நல்ல குணம் கருணை எல்லாம் இருக்கும். வயலு எனக்கு சொந்தம், பூசணிக்காய் உனக்கு சொந்தம், சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க. நீங்க செஞ்ச உதவியை இந்த ஜன்மத்துல மறக்க மாட்டேன். ஆனா அந்த தங்க பூசணிக்காய் எங்க இருக்குன்னு எனக்கு சரியா அடையாளம் தெரியல. வயல்ல எல்லா இடத்துலயும் தோண்டினா ஒரு வேளை கிடைக்கலாம். அந்த தங்க பூசணிக்காவுக்கு அடையாளமா ஒரு கல்லை வச்சிருந்தாரு. ஆனா காலம் போக போக அதை மண்ணுல புதைஞ்சிச்சு. வயல் முழுக்க பள்ளம் தோண்டணும், அவ்வளவு தானே. கவலையை விடு. என்கிட்ட 100கணக்கான கூலிங்க இருக்காங்க. நாளைக்கே எல்லாரையும் அனுப்பி பள்ளத்தை தோண்டி பூசணிக்காயை உனக்கே கொடுக்கறேன். சரிங்க ஐயா, அப்ப நாளைக்கு காலையில நான் வந்துடுறேன். அடுத்த நாள் காலையில பார்வதி அம்மாவோட வயல் ஒரு யுத்த பூமியா மாறுச்சு. பூபதி அவனுடைய மொத்த வேலையாட்களையும் அங்க வர வச்சான். வேலைக்காரங்க எல்லாருமே கையில மண்வெட்டியும் கடப்பாரையும் எடுத்துக்கிட்டு ரெடியா இருந்தாங்க. பூபதி அங்க ஓரமா
ஒரு நாற்காலிய போட்டுக்கிட்டு பந்தாவா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய கண்ணுல பேராசை தெளிவா தெரிஞ்சுது. டேய், எல்லாருக்கும் கேக்குதா? இந்த வயல்ல ஒரு தங்க புதையல் இருக்குதாமா. வயல் முழுக்க தேடுங்க, ஒரு இடம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது. அந்த புதையலை கண்டுபிடிச்சா உங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன். குறைஞ்சபட்சம் 5 அடியாவது ஆழமா தோண்டுங்க. யாராவது சரியா வேலை பார்க்கல அப்புறம் இங்க நீங்க வாழ முடியாது. ஐயா, நீங்க சொன்னா நாங்க செய்யாம இருப்போமா? எல்லாருமே வேலைய ஆரம்பிச்சாங்க. ஐலேசா ஐலேசான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் பள்ளம் தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. கடப்பாரியோட சத்தமும் மண்வெட்டியோட சத்தமும் அந்த இடம் முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் வேலை நடந்திருக்கும் போது அந்த பக்கம் பார்வதி அம்மா அமைதியா நின்னுக்கிட்டு எல்லாரும் எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கடி கூலி வேலை செய்யறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொண்டு போய் கொடுத்தாங்க. ஐயா, உண்மையிலேயே தங்கம் இருக்கா இல்ல அந்த கிழவி நம்மள ஏதாவது சொல்லி ஏமாத்த பாக்குதா? அவங்க முகத்துல ஒரு பதட்டமோ பயமோ கவலையோ எதுவும் இல்ல. ஏமாத்துறாளா? அவளுக்கு எதுக்குடா அவ்வளவு தைரியம்? அவ ரொம்ப அப்பாவி. அதனால தான் இத்தனை நாளா புதையல் எடுக்காம இருக்கா. புதையல் மட்டும் கிடைச்சிடுச்சின்னு வச்சுக்கோ, புதையலும் நமக்கு தான் சொந்தம். இந்த 5 ஏக்கர் பூமியும் நமக்கு தான் சொந்தம். எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் 2 மடங்கு லாபம். அந்த தங்கம் கிடைச்சதும் அதை அந்த கிழவிக்கு கொடுப்பேன்னு நினைச்சியா? தரமாட்டேன், அவளை விரட்டி அடிச்சிடுவேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் வரைக்கும் பாதி வயல உழுதுட்டாங்க. ஆனா மண்ணு தான் வந்துச்சே ஒழிய வேற எதுவுமே கிடைக்கல. பூபதி அவனுடைய பொறுமைய இழந்துட்டான். ஐயா, இன்னைக்கு வேலையை முடிச்சுக்கலாங்களா? இருட்டாயிடுச்சுங்க. எங்கேயுமே ஒரு இரும்பு துண்டு கூட கிடைக்கல. நிறுத்தணுமா? நாளைக்கு இன்னும் அதிகமாக ஆளுங்களை கூட்டிட்டு வா. இன்னும் ஆழம் அதிகமாக தோண்டுங்க. 10 அடி ஆழம் வரைக்கும் தோண்டணும். அவங்க 10 அடி ஆழம் தானே தோண்ட சொன்னாங்க. 3 நாள் ஆச்சு. வயலோட நிலைமைய பார்த்தா யாரா இருந்தாலும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த 5 ஏக்கர் வயல் மொத்தம் அல்லோல கல்லோலமா மாறுச்சு. மண்ணை எடுத்து மண்ணை போட்டு ஒரு வழியா மொத்த வயலையும் உழுதுட்டாங்க. பூபதி தூக்கம் எல்லாத்தையுமே விட்டு அங்கேயே உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்குள்ள இருந்த பேராசை இப்ப பைத்தியக்காரத்தனமா மாறுச்சு. அப்போ பூபதி பார்வதி அம்மா கிட்ட போய் ரொம்பவும் கோவமா, என்ன பார்வதி அம்மா, விளையாட்டாவா இருக்கு? என் ஆளுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு 10 அடி ஆழம் தோண்டி இருக்காங்க. அவங்க கையிலலாம் கொப்பளமே போட்டுடுச்சு. ஆனா இன்னும் புதையல் கிடைக்கலையே. புதையல் உண்மையிலேயே இருக்கா இல்ல பொய் சொல்றியா? பார்வதி அம்மா ரொம்ப அமைதியா எந்த ஒரு அவசரமும் இல்லாம, ஐயோ பூபதி ஐயா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? எங்க தாத்தாவும் பொய் சொல்ல மாட்டாரு. நான் சின்ன வயசுல எத்தனை தடவை பார்த்திருக்கேன் அவர் அந்த பாறை மேல உக்காந்துக்கிட்டு இருக்கிறத. ஒருவேளை இத்தனை நாள்ல அந்த பாறை மண்ணுல முழுகி இருக்கலாம். இந்த ஈசானிய மூலையில ஒரு பாறை இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அதுக்கு கீழே தான் அந்த பூசணிக்காய் இருக்குமோ என்னவோ. அங்க பள்ளத்தை தோண்ட சொல்லுங்க. இதுதான் கடைசி முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. இதுதான் கடைசி தடவை, சரியா? டேய், அந்த ஈசானிய மூலையில தோண்டுங்கடா. அங்க ஏதோ பாறை இருக்காமா. கூலி ஆட்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு அசதியா இருந்தாலும் பூபதி மேல இருக்கிற பயம் அவங்கள வேலை செய்ய வச்சுது. கடப்பாறை வேகமா மண்ணுல இறங்கிக்கிட்டு இருக்கும் போது தங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. ஐயா, இங்க பாருங்க ஐயா, ஏதோ தட்டுப்படுது. டங்குன்னு சத்தமும் வருது. எடுங்கடா எடுங்க, பத்திரமா எடுங்க. அந்த பூசணிக்காய் மேல கீறல் கூட விழக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா அந்த மண்ணுல இருந்து ஒரு பெட்டிய வெளியில எடுத்தாங்க. அது ஒரு இரும்பு பெட்டி. அதுவும் துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. ஆஹா, கிடைச்சிடுச்சு. எவ்வளோ பெரிய பெட்டி. இதுக்குள்ள 10 கிலோ பூசணிக்காய் இல்லடா, 20 கிலோல பூசணிக்காவை கூட வைக்க முடியும். அந்த பெட்டிய மேல தூக்கி வச்சாங்க. அது ரொம்ப கனமா இருந்துச்சு. ஐயா, நமக்கு இன்னையிலிருந்து சுக்கிர தசை தான். ஆமாண்டா, இந்த புதையில நானே திறந்து பார்க்கறேன். இது எனக்கு தான் சொந்தம். எல்லாருமே ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பூபதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த பெட்டியோட பூட்டை உடைச்சான். பெட்டியோட மூடியை மெதுவா திறந்தான். பெட்டியோட மூடி மெல்ல திறந்ததும் எல்லாரும் எட்டி பார்த்தாங்க. அங்க தங்கமும் இல்ல, அவங்க எதிர்பார்த்த வைரமும் இல்ல. பெட்டிக்குள்ள காஞ்சு போய் சுருங்கி போயிருக்கிற ஒரு பழைய பூசணிக்காய், பக்கத்துல கொஞ்சம் பூசணி விதைகளும் இருந்துச்சு. அது கூட ஒரு காகிதமும் இருந்துச்சு. அந்த பூசணிக்காய் எப்பவோ அழுகி போய் பூசணம் பிடிச்சி இருக்கு. அத பார்த்ததுமே பூபதிக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு.
என்ன இது? தங்கம் எங்க? என்ன இது குப்பை? இந்த அழுகி போன காய்க்காகவா நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்? ஐயா, இதுல ஏதோ எழுதியிருக்கு. இது உங்க தாத்தாவோட கையெழுத்து மாதிரி இருக்கு. டே பேராசை பிடிச்சவங்களா, இங்க பள்ளத்தை தோண்டி இந்த பெட்டியை எடுத்திருக்கீங்கன்னா நீங்க பேராசை பிடிச்சவங்கன்னு அர்த்தம். இந்த மண்ணை நம்பி விவசாயம் செய்யறவங்களுக்கு மண்ணே தங்கம்தான். ஆனா பேராசையில கஷ்டப்படாம முன்னேற நினைக்கிறவனுக்கு அந்த தங்கம் கூட மண்ணாதான் போகும். இந்த பூசணிக்காய் விதை தான் உண்மையான தங்கம். இதை நட்டா வர்ற விளைச்சலை வச்சு நீ தங்கத்தை வாங்கிக்கோ. இப்படிக்கு ராமையா. ஏம்மா பார்வதி அம்மா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல? இதுதான் உன்னோட தங்க பூசணிக்காவா? என்னையே ஏமாத்தி ஒரு பைத்தியக்காரனாக்கிட்டல்ல நீ. பார்வதி அம்மா சிரிச்சுக்கிட்டே எழுந்துச்சு நின்னாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அமைதி அந்த முகத்துல இருக்கல. அவங்க முகத்துல ஒரு தைரியம் தெளிவா தெரிஞ்சுது. ஐயா, ஆவேசப்படாதீங்க. எங்க தாத்தா சொன்னது உண்மைதான். ஆனா உங்க கண்ணுல இருக்கிற பேராசை தான் அதை வேற மாதிரி நம்ப வச்சிடுச்சு. ஒன்னும் புரியலையே. இந்த வயல்ல விளையிற விளைச்சல் தங்க பூசணிக்காயை விட விலை மதிக்க முடியாதது. உங்களுக்கு பேராசை அப்படிங்கிறது கண்ணை மறைச்சிருக்கு. என்னோட வயலை பிடுங்கிக்கலான்னு பாத்தீங்க. நானும் சரின்னு சொன்னேன். ஏன்னா அடுத்து வரப்போறது மழை காலம். இந்த 5 ஏக்கர் பூமியை உழணும் அப்படின்னா கூலி ஆட்களுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, என் உடம்புல சக்தியும் இல்ல. அதனால என்னாலையும் இந்த வயலை உழ முடியாது. அதான் வயலை எப்படி உழருது அப்படின்னு நான் கவலையோட இருந்தேன். அப்படி பார்வதி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப வந்தீங்க நீங்க தெய்வம் மாதிரி. இந்த வயலு எனக்கு சொந்தம்னு சொல்லி நீங்க ஆட்களை வச்சு பாவம் பாதாளம் வரைக்கும் இந்த மொத்த 5 ஏக்கர் வயலையும் உழுது எனக்கு கொடுத்துட்டீங்க. 3 நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆழமா பள்ளம் தோண்டி இருக்கீங்க. இவ்வளோ ஆழமா நீங்க மண்ணை பள்ளம் தோண்டிங்கன்னா வேறு நல்லா உள்ள இறங்கி விளைச்சல் நல்லா வரும். அப்ப வர விளைச்சல் இருக்கே, அது தங்க பூசணிக்காயை விட விலை மதிக்க முடியாதது. என் வேலைய இப்ப நீங்க சுலபமாக்கிட்டீங்க. இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். அட கடவுளே, ஐயா, இந்த கிழவி புத்திசாலித்தனமா நம்ம எல்லாரையுமே கூலியாலா வேலை செய்ய வச்சிருக்கு. ஏண்டி, என் கூடவே விளையாடுறியா? கிழவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த வயல் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னானே, இப்போ இந்த இடத்த உழுதா என்ன? நான் இந்த இடத்துல விவசாயம் செய்வேன். செய்யுங்க செய்யுங்க, அது உங்க விருப்பம். ஆனா நாளைக்கு ஜில்லா அதிகாரி நம்ம ஊருக்கு வரப்போறாரு. கிராமத்துல கூட்டம் நடக்கும். அப்ப அவர் இந்த விஷயம் கேள்விப்பட்டாரு. ஊரோட ஜமீன்தாரே ஒரு ஏழையோட வயலை புடுங்கிறதுக்காக பொய்யா பத்திரத்தை உருவாக்குனாரு. அது மட்டும் இல்லாம அந்த அம்மா சொன்ன கட்டுக்கதையை நம்பி பூசணிக்காய்க்கு ஆசைப்பட்டு 3 நாள் பள்ளம் தோண்டி கடைசியில ஏமாத்திட்டாரு. அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா ஊஜனங்களோட சேர்ந்து அவரும் சிரிப்பாரு. இப்பவே அந்த கிருஷ்ணாவை பாருங்க, அவன் சிரிப்ப அடக்கிக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே ஊஜனங்க எல்லாரும் ரகசியமா ஏதோ பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. பூபதிக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சாதாரண அம்மா கிடையாது. அவங்கள மாதிரி புத்திசாலி யார் இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பூபதி அங்க இருக்கிற எல்லாரையுமே கவனிச்சான். அவனுடைய மானம் கப்பலேறி எப்பவோ போயிடுச்சுன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தங்க பூசணிக்காய்க்காக ஆசைப்பட்டு இப்ப இருக்கிற மரியாதையை இழந்துட்டனே அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான். பார்வதி அம்மா உண்மையிலேயே அவனுக்கு பெரிய பாடத்தையே கத்து கொடுத்துட்டாங்க. பார்வதி அம்மா, நீங்க புத்திசாலி தான். என் கண்ணை மறைச்சிருந்த பேராசை அப்படிங்கிற திரைய நீக்கிட்டீங்க. அந்த திரை இருந்த வரைக்கும் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. வாடா கிருஷ்ணா, போலாம். இங்க ஒரு நிமிஷம் நிக்க கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஐயா, ஆனா பூமி அவ்வளோ கஷ்டப்பட்டு தோண்டணும். பூமியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அதை அவங்களுக்கே கொடுத்துடு. பூமியில இருக்கிற சத்தை விட இவங்க மூளையில சத்து அதிகமா இருக்கு. அறிவாளிங்களை நம்மள மாதிரி பேராசக்காரங்க ஜெயிக்க முடியாது. பூபதி, கிருஷ்ணய்யா, கூலி ஆட்கள் எல்லாருமே மெதுவா அங்கிருந்து நகர்ந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பூபதியோட திமிரெல்லாம் அழிஞ்சு அதே மண்ணுல அவன் புதைச்சு வச்சுட்டு போய்கிட்டு இருந்தான். சூரியன் மெதுவா மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆகாயம் சிகப்பா மாறுச்சு. அப்போ பார்வதி அம்மா அந்த பெட்டியில இருக்கிற பூசணி விதைகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன கணக்கு புள்ள, பாத்தீங்களா? இது எங்க தாத்தா அந்த காலத்திலேயே எடுத்து வச்சிருக்கிற பூசணி விதை. இப்போ வயல உழுதாச்சே, மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த பூசணி விதைய வயல்ல தூவிடலாம். நம்ம வயல்ல விளையிற பூசணிக்காய அந்த பூபதிக்கு கொடுத்துடலாம்.
பாவம் தங்க பூசணிக்காய் கிடைக்கும்னு வந்தவருக்கு சாதாரண பூசணிக்காயாவது கிடைக்கட்டும். அம்மா, உண்மையிலேயே உங்களை சாதாரண ஆளா பார்க்க கூடாதுமா. அன்னைக்கு சாயந்தர நேரம் பார்வதி அம்மா பூசணி விதைகளை வயல்ல தூவிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருக்கிற விதைகள்ல சூரிய ஒளி பட்டு தங்கம் மாதிரி ஜொலிச்சுது. பூமிய நம்பினவங்கள அந்த பூமி வீணாக்காது அப்படின்னு அந்த அம்மா நம்பினாங்க. அதுல விளையிற விளைச்சல் தான் தங்கம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது உண்மைதான். இன்னொருத்தவங்களோட சொத்துக்காக ஆசைப்பட்டா நாம இருக்கிற கௌரவத்தையும் எழுந்துதான் நிக்க வேண்டி இருக்கும். அறிவு இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்து நம்மள நாம காப்பாத்திக்கலாம்.